டிசம்பர் 21, 2025 அன்னைக்கு ஆரவல்லி மலைகளுக்காக உச்ச நீதிமன்றம் ஓகே பண்ண புதுத்திட்ட வரைவு பத்தி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவிச்சதுல இருந்து இந்திய அரசுக்கு எதிர்ப்பும் #சேவ் ஆரவல்லி போராட்டங்களும் அதிகமாகிட்டே போகுது. அந்த அதிகாரபூர்வ அறிக்கைக்கோ ஆரவல்லி மலைகள் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நிலைத்த வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறதுன்னு தலைப்பு வச்சிருந்தாங்க. அந்த பழமையான மலைத்தொடர்ல இனிமேல் எப்படி சுரங்க வேலைகள் பண்ணலாம், நிலத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு இனிமேல் எடுக்க போற முடிவுகளுக்கு இது வழிகாட்டும்னு சொல்றாங்க. ஆனா சுற்றுச்சூழல் அமைப்புகளும் உள்ளூர் மக்கள் குழுக்களும் டெல்லி NCRக்கு ரொம்ப முக்கியமான பசுமை அரணா இருக்கிற ஆரவல்லி மலைகளுக்கு இது ஒரு மரண சாசனம் மாதிரி ஆகிடும்னு சொல்லி இந்த புது வரையறையை உடனே கடுமையா எதிர்த்திருக்காங்க. இதனால ராஜஸ்தான், ஹரியானா, தேசிய தலைநகர் பகுதி NCR முழுக்க போராட்டங்கள் இப்போ ரொம்ப தீவிரமாயிடுச்சு. இந்த பிரச்சனை முதல்ல சுற்றுச்சூழல் மற்றும் சட்டரீதியான விவாதமா ஆரம்பிச்சாலும் காங்கிரஸ் கட்சி ராஜஸ்தான் முழுக்க மாபெரும் போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கதா சொல்லி இதை ஒரு அரசியல் பிரச்சனையா மாத்திட்டாங்க. உச்ச நீதிமன்றம் அங்கீகரிச்ச புது திட்ட வரைவு, சர்ச்சை கிளப்புன இந்த மறுவரையறை, அப்புறம் ஒருங்கிணைஞ்ச மக்கள் போராட்டங்கள்னு இது எல்லாம் ஒன்னு சேர்ந்ததுனால ஆரவல்லி மலைகள்ல நடக்கிற சுரங்க வேலைகளும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளும் பத்தி ஒரு பெரிய தேசிய அளவிலான விவாதமே இப்போ கிளம்பிருக்கு. அரசாங்கம் பாதுகாப்பை அதிகப்படுத்துறதா சொன்னாலும் இந்த புது வரையறை இன்னும் நிறைய சுரங்க வேலைகளுக்கும் ரியல் எஸ்டேட் திட்டங்களுக்கும் வழிவகுக்கும்னும் உலகத்திலேயே ரொம்ப பழமையான மலைத்தொடர்ல ஒன்னான ஆரவல்லியை இது இன்னும் கெடுக்கும்னும் விமர்சகர்கள் சொல்றாங்க. இந்த விஸ்வரூபம் எடுக்கிற பிரச்சனையோட மையத்துல சில முக்கியமான தரப்பினர்கள் இருக்காங்க. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மத்திய அரசு சார்பா புதிய ஆரவல்லி விதிகளை வெளியிட்டு அதை தீவிரமா நியாயப்படுத்திட்டு வருது. சட்டவிரோத சுரங்க தொழிலுக்கு எதிராகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் எடுத்த நடவடிக்கைன்னு இதை அவங்க சொல்றாங்க. மத்திய அரசு சொல்றபடி ஆரவல்லி மலைத்தொடர்ல புதுசா சுரங்க குத்தகை விடுறதுக்கு ஒரு விரிவான மேலாண்மை திட்டம் முடிவாகிற வரைக்கும் தடை விதிக்கிற ஒரு சட்டத்திட்டத்துக்கு உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்திருக்கு. ஆனா இந்த அரசாங்கத்தோட நிலைப்பாட்டுக்கு எதிரா ஏகப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள், காலநிலை மற்றும் வன ஆர்வலர்கள் உட்பட உள்ளூர் மக்கள் அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீராய்வாளர் ராஜேந்திர சிங் மாதிரியான முக்கிய குரல்கள் இந்த விஷயத்துல அவங்களோட கவலையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அரசாங்கத்தோட இந்த மாற்றங்கள் நிலையான சுரங்க தொழிலுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரத்தை கொடுக்கிறதா அவர் சொல்றாரு. இது முக்கியமான வனவிலங்கு வழித்தடங்கள்ல புதுசா ரோடு போடுறது, வெடி வைத்து உடைக்கிறது, திறந்தவெளி சுரங்கங்கள் அமைக்கிறது மூலமா மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம்னு அவர் எச்சரிக்கிறாரு. எதிர்க்கட்சிகள், குறிப்பா காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. ஆரவல்லி மலைத்தொடரை மறுவரையறை செய்யறதுக்கு பின்னாடி இருக்க மத்திய அரசோட உள்நோக்கத்தை பொதுவெளியில கேள்வி எழுப்பி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் முழுக்க பெரிய அளவுல போராட்டங்களையும் நடத்திட்டு இருக்காங்க. நிச்சயமா இதோ உங்களுக்காக இயல்பான அன்றாட பேச்சு வழக்குல ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு. அரசு என்ன சொல்லுதுன்னா, இப்போ புதுசா கொண்டு வந்திருக்கிற கட்டமைப்பு பாதுகாப்பை ரொம்பவே அதிகரிக்கும்னு சொல்றாங்க. குறிப்பா ஆரவல்லி மலைகளுக்கான புது வரையறையால அந்த பகுதியில 90 விழுக்காடுக்கும் மேலான இடத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதியா கொண்டு வரும்னு அரசு சொல்லுது. சட்டவிரோத சுரங்க தொழிலை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முன்கூட்டிய நடவடிக்கையா இதை பாக்குறாங்க. ஆனா விமர்சகர்களோ இதை சுத்தமா வேற கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த புது வரையறையில இருக்கிற நிலையான சுரங்க தொழில் அங்கிற வார்த்தை சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்புகளை இன்னும் ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. அதாவது சுற்றுச்சூழல் உணர்திறன் மிக்க பகுதிகளையும் வனவிலங்குகளுக்கான முக்கிய வழித்தடங்களையும் சாலைகள் போடுறது, அதிகமா வெடி வச்சு கல் உடைக்கிறது, திறந்தவெளி குழிகளை உருவாக்குறதுன்னு இன்னும் நாசம் பண்ணலாம்னு அவங்க சொல்றாங்க. மரியாதைக்குரிய நீரியல் நிபுணர் ராஜேந்திர சிங் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புது வரையறை அப்படியே நடைமுறைக்கு வந்தா ஆரவல்லி மலைகள்ல வெறும் 7 விழுக்காடுல இருந்து 8 விழுக்காடு மட்டும்தான் கடைசியில மிஞ்சும்னு சொல்றாரு. பாதுகாக்கப்பட்ட பகுதிகளா எதை சேர்க்கிறாங்கன்னு பார்க்கிற அளவுகோல்கள் ஏற்கனவே சுரங்க வேலைகள், கட்டுமான வேலைகளால மோசமா பாதிக்கப்பட்ட பெரிய பகுதிகளை இந்த பாதுகாப்பு வட்டத்துல சேர்க்காம விட்டுடலாம்னு அவர் சொல்றாரு. இந்த வாதத்துக்கு ஒரு பெரிய ஆதாரம் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மத்திய அதிகார குழுவோட 2018 அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, ராஜஸ்தானோட ஆரவல்லி மலைகள்ல கிட்டத்தட்ட 25 விழுக்காடு ஏற்கனவே அழிஞ்சிருச்சுன்னும் அதுக்கு முக்கிய காரணம் சுரங்க வேலைகள் தான்னும் தெளிவா சொல்லியிருக்கு. நிலப்பரப்பு ரீதியா பார்த்தோம்னா ஆரவல்லி மலைத்தொடர்ங்கிறது ஒரு ரொம்பவே பழமையான பரந்து விரிஞ்ச மலைப்பகுதி. இது ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, குஜராத்னு 4 இந்திய மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவியிருக்கு. இந்த பரந்து விரிஞ்ச சூழலியல் வழித்தடம் குறிப்பா டெல்லி NCR பகுதிக்கு ரொம்பவே முக்கியமானது.
ஏன்னா அதுக்கு இதுதான் இருக்கிற ஒரே ஒரு பெரிய பசுமை பாதுகாப்பு அரண். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற போராட்டங்கள்ல பல முக்கியமான மையங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஹரியானால குருகிராம், ஃபரிதாபாத் மாதிரி நகரங்கள்ல போராட்டம் நகர களமா உருவெடுத்திருக்கு. அங்க இருக்கிற மக்கள் ஆரவல்லி மலைத்தொடரோட அழிவால அவங்க காத்தோட தரம் எப்படி பாதிக்கப்படுதுங்கிறதையும் அப்புறம் தூசு புயல்களும் அதிகமாயிருக்கிறதையும் நேரடியா அனுபவிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர், ஆல்வார் மாதிரி நகரங்கள்ல ஆரவல்லி மலைத்தொடருக்குள்ள ரொம்ப காலமாவே சலவைக்கல் வெட்டி எடுக்கிற வேலைகள் நடந்துட்டு இருக்கிற இடங்கள்ல காங்கிரஸ் கட்சியோட திட்டமிட்ட மெகா போராட்டத்துக்கு முக்கிய மையங்களா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. போராட்டக்காரர்கள் பரவலா 2018ல வந்த மத்திய உயர்மட்ட குழுவோட அறிக்கையை மேற்கோள் காட்டுறாங்க. அந்த அறிக்கை ஆரவல்லி மலைத்தொடரோட பெரிய அளவிலான அழிவை வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தது. இப்போ இந்த நில அளவீடுகளை மறுபடியும் மாத்தினாலோ இல்ல சுற்றுச்சூழல் விதிமுறைகளை தளர்த்தினாலோ ஏற்கனவே ரொம்ப பலவீனமா மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலியல் மண்டலம் இன்னும் அழிஞ்சு போயிடும்னு அவங்க வாதிடுறாங்க. ஆரவல்லி வரையறை குறித்த இந்த சர்ச்சை ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. நாடு முழுக்க இருக்கிற நிறைய பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளோட இதுக்கு சம்பந்தம் இருக்கு. இதுல முக்கியமா இந்தியா முழுக்க பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் நடக்கிற சுரங்க வேலைகள் பத்திய விவாதங்கள், அப்புறம் ஆரவல்லி சுரங்கம் சம்பந்தமா உச்ச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகள் எந்த அளவுக்கு பலன் தந்திருக்குங்கிறது பத்திய பேச்சுகளும் அடங்கும். இந்த ஆரவல்லி பிரச்சனை சமீபத்துல அரசு கொண்டு வந்த சில சட்ட மாற்றங்கள், நடைமுறை மாற்றங்களோட பின்னணியில தான் உன்னிப்பா பார்க்கப்படுது. முக்கியமா சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு EIA செயல்முறைகள்ல செஞ்ச மாற்றங்கள் மூலமா சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் திட்டங்களுக்கு அனுமதி கிடைக்கிறது ரொம்பவே ஈஸியாகிடுச்சுன்னு விமர்சகர்கள் குத்தம் சாட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம 2023ல வந்த வன பாதுகாப்பு சட்ட திருத்தமும் காடு நான் என்னங்கிறதையே புதுசா வரையறுத்து காடுகளை அழிக்க காடுகளை பயன்படுத்த அனுமதி கொடுக்கிற நடைமுறைகளையும் மாத்தியிருக்கு. இதனால சுற்றுச்சூழல் பாதுகாப்பெல்லாம் நீர்த்து போடுமோன்னு பலருக்கும் கவலை கிளம்பிருக்கு. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புது ஆரவல்லி வரையறைங்கிறது சுரங்க பணிகள், பெரிய கட்டுமான திட்டங்களுக்காக சுற்றுச்சூழலுக்கு முக்கியமான பகுதிகளை மறுவரையறை செய்யற ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதியாதான் தெரியுது. இது மாதிரிதான் கிரேட் நிகோபார் திட்டம், ஹஸ்டியோ ஆரந்த் நிலக்கரி சுரங்க எதிர்ப்பு போராட்டங்கள், வேதாந்தா சிஜிமாலி பாக்சைட் சுரங்க விவகாரம், தேஹிங் பட்காய் வனவிலங்கு சரணாலயத்துல நடந்த சுரங்க பிரச்சனைகள் மாதிரியான பல பெரிய சர்ச்சைகளையும் நாம பார்த்திருக்கோம்.